தனியே மாமலர் மீதியிலே வளர் ஓ சண்முக தேவா தங்க மாமாயில் மீதியிலேறிய பொங்கமுட நிவா ஆயிரத்து வயதிலிருந்து 12 வயது வரை என்னையே கூறி மனநலம் வர வேண்டும் என்று பூசை செய்து வருகிறார். ஓஹோ, அவளுக்கு காட்சி அளிக்கத்தான் வந்து இங்க களவாட வல்ல, கொள்ளடிக்க வல்ல, என்ன ஆடுவாடு ஓட்ட வல்ல, நங்கைக்கு திருசனம் கொடுக்க வந்துருக்கு. சரி, இது உங்க உண்மையை சொல்லிட்டீங்க. ஆனா காலையில எனக்கு தோட்ட காணும் மாட்டுல காணும்னு யாராவது கொலைச்ச காணும்னு ஒரு கேஸ் வந்ததுன்னு வச்சுக்கோ, ஆனா ஆடெல்லாம் எனக்கு தெரியும். இங்க பாரு, பெருமாள் பேரை சொல்லிட்டு வைத்தியநாதர் இருந்தா நீ தான் கண்ண பேரு, அது எனக்கு தெரியும். காலையில ஒண்ணு சக்க பிறகு பிரிச்சு விட்டுருவாங்க. மாதவா பாப்போம். அப்படி இருக்கும்போது சற்று நேரம் வந்து சரி பார்க்கலாம். வாங்க, நான் முடிவரெல்லாம் கண்டன கண்ட வெளியே கொள்ளப்புடன் உண்மையை அறியதே கருத்தனு காட்சி தலைகளிப்புடன் வருகின்ற
இது பொண்ணு இல்லைங்க, திருப்பதி மலை அடிவாரத்தில் இருக்கிற பெரிய குண்டுகள். ஐயோ இது இல்ல, வாங்க போலாம். கல்லாலை தேடி ஒடிங்க ஐயோ இது பெண் இல்லைங்க, திருப்பதி மலை அடிவாரத்திலே மலர் செடி கொடிகள் அப்படியே போட்டு கொடுக்குது பாத்தியா, அந்த கொடிகள் தான் இது. அந்த பெண் இல்ல, பாருங்க என்ன பார்க்கலாம். சுவாமி ஏனென்றால் அந்த பெண்ணானவள் நம்மளை கோரி எல்லோரும் பூசை செய்தால் அவள் செய்யக்கூடிய பூசையானோ என்னுடைய காதை தொடுத்து கொண்டிருந்தது. அவளுக்கு காட்சி அளிக்க வேண்டும் என்று வந்தோம். சரி, அந்த பெண்ணை காணுமே. சுவாமி, ஆனா இதற்கு முன்னாடி நம்ம என்ன அவதாரத்தில் வந்தோம்? ஏனென்றால் நான் ஒரு ராம கோணாராகும், நீ ஒரு நாராயண கோணாராகும் உருவத்தை மாத்தி வந்தோம். ரெண்டு பேரும் எந்த வேடம்? ஆடு மாடு மேய்க்கிற ஒரு மாய கோணாரா வந்தோம், ஆட்டுப்பாட்டை ஓட்டிட்டு வந்தோம். இடையராகத்தானே உருவத்தை மாத்தி வந்தோம். சரி, அந்த பெண்ணை பார்த்தப்ப நம்ம சும்மா இருந்தோமா? இல்ல, பெண்ணை கண்ணு ஓடணும். ஆமா, நாமளும் கட்டி பிடிச்சோம், உண்மைதான் பண்ணணும். அவசியமா இருந்தாலும் ஆளு கால அடிச்சு போதினாலும் பயந்துகிட்டு ஓடி ஒளிஞ்சுக்கிட்டான். இப்ப சரி, அந்த ஆடு மாடு இடையர்கள் தான் இப்ப வந்திருக்காங்க. அதனால அந்த பொண்ணு எங்கேயோ மலர் செடி புதாரில போய் ஒதுங்கிருக்கு. சரி, ஆனா இப்படி சொன்னாலாம் வராது, அப்புறம் கிடைக்காது. அப்புறம் நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? திருப்பதி மலையில இருந்து வந்திருக்கு. என்ன மாதிரி சும்மா அலைஞ்சிக்கிட்டா ஏதோ ஆம்பிட்டா மோதலாம். உங்களுக்கு என்ன பண்ணணும்? வரக்கூடிய எங்க இருந்து வந்திருக்கேன், நான் யாரு, என்னுடைய பேர் என்ன அப்படின்னு உங்க விலாசத்தை கரெக்டா சொன்னீங்கன்னா சரி, ஒரு நாள் அந்த பொண்ணு மாட்டலாம். கண்டிப்பா நீ கல்யாணம் பண்ணிக்கலாம். கரெக்டா சொல்லு. சுவாமி, என்னுடைய வேதாமத்தையும் என்னுடைய இருப்பிடத்தையும் தெரிந்து விட்டேன். அந்த பெண்ணை காணும். திருப்பதி மலையிலிருந்து ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் நான் தான். நீ யார வேண்டி தவம் இருக்கிறியோ அந்த அப்படியாப்பட்ட பெருமாள் நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. அப்பவும் கிடைக்கல சுவாமி. இருந்தாலும் அவரு பதத்தட்டத்துல போய் ஒளிஞ்சது இருக்கும். சரி, இருந்தாலும் நம்ம அவங்களுக்காக தானே வந்தோம். ஆமா, சற்று நேரம் இருந்து பாப்போமே. மாதவா, ஏனென்றால் வந்தால் காட்சியளிப்போம், வராவிட்டா திருப்பி செல்லலாம். அதுதானே. அமர்ந்து பார்க்கலாம். இருந்து பாப்போமே. எங்க பார்த்தாலும் ஒரே துளசி வாடையா இருக்கு. உனக்கு என்ன பார்த்தாலும் ஒரே துளசி வாடையா இருக்கு. எனக்கு துளசி வாடை தெரியல. எங்க இருந்தாலும் அந்த பகம் வந்திருப்பான். உனக்கு என்ன வாடை தெரியுது? அப்புறம் எனக்கு இன்னைக்கு எல்லாம் இந்த கோயில் திருவிழா, இன்னைக்கு எல்லாம் கும்பாசம் போட்டு கூட்டு கூடு மாவிளக்கு போட்டுருப்பாங்க, சுண்டல் வச்சிருப்பாங்க, பொரிக்கல்ல போட்டிருப்பாங்க, வாழைப்பழம் பிதிக்கி பிதிக்கி தின்றுருப்பாங்க. இதெல்லாம் சின்னத்துல மண்டை பொருள் என்ன பண்ணிருக்கு? நல்ல சோறு தின்னு இருந்தா ஒரு குசுவு. இதெல்லாம் மாவு மண்டை பொருள் சுண்டல் அவர்கள் எல்லாம் தின்னு இருந்தா எப்படி தெரியுமா?
அட்டோல பக்கத்துல குந்திருக்கவங்க காத்து தெரியாது. ஆனா ஊருப்பட்ட நாத்தம். உனக்கு நெய் வாசத்துக்கு பீ வாசத்துக்கு தெரியாது. உனக்கு அந்த வாசம், எனக்கு இந்த வாசம். அதாவது எங்க பார்த்தாலும் ஒரே துளசி வாடையா தான் இருக்கு. வாசம் தெரியுதுதான். ஆமா, இந்த இடத்துல எங்கேயோ ஒரு இடம் இருக்காரு. அப்படி இருக்கும்போது ஆனா நான் வரும்போது சயனம் நல்லா இருந்தது. நீ வரும்போது சயனத்தை பத்தியா? என்ன சயனம் கண்ட? அதாவது செந்துளை கருடனானது வளம் இருந்து இடம் சென்றது. செந்துளை கருடன் வந்திடமானால் வந்த வினைகள்லாம் தீரும் என்று சொல்லுவார்கள். செந்தலை கருடன் வந்து இடமானால் சென்ற வந்த வினைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். ஆனா நானும் ஒரு கனவு கண்டேன். எப்படி? எருமா மாடு கோமனம் கட்டாத போச்சா? கோமனம் கட்டிட்டா போவோம். அத்தை தொட்டு மாட்டு கோமனம் கட்டாத எங்க துணி இருக்கும். அதனால போச்சு. நானும் கனவு கண்டேன். சரி, ஒரு காலம் நடக்கும். இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அந்த பகவான் அங்கதான் இருக்காரு நினைக்கிறேன். பார்க்கலாமா? அப்ப காட்டு. நான் காட்டுறேன். இங்க பாரு, அங்க வெளிச்சம் தெரியுது பாத்தியா? அங்கதான் இருப்பாரு. பின்னாடி இருவா. என்னடா பாக்கும்? அவருடா, அவர் பாபா. பாபான்னா உங்க பாஷையில பாபா. பாபான்னா அப்பா. அவர் இல்ல. இங்க பாரு, இப்ப என் கூட விடியா. சீக்கிரம் காட்டும். சீக்கிரம் காட்டு. கேமரா ஓட்டுறாரு இவரா இருப்பாரா? அவரு மாலனா அகோய். அகோய்னா? அகோய்னா அண்ணன் அர்த்தம். அதுவும் தெரியாதா உனக்கு? ஐயோ, அகோய்னா அண்ணாவா? ஆமா. ஏதோ மணி ஆகிற வரைக்கும் அண்ணன் பாக்க. நீ கேமரா ஓட்டுறாருன்னு நினைக்காத. கீழே பெரம்பலூருக்காரு தான். கேமரா ஓட்டுறாருன்னு நினைக்காத. அகோய். அகோய் போய் தரங்கன்னா ஜாக்கிரதையா. அதாவது சாமியை பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கும்? காலையில சூரியன் உதயமானா எப்படி இருக்கும்? அப்படியே தக 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 அதே மாதிரி இருப்பாரு. நான் காட்டுறேன். கைய பிடிச்சா பாடுறா. உனக்கு பொம்பளைன்னா பிடிக்காது. போடா தண்ணி எடுத்துறா. சாமி எப்படிப்பட்ட சாமி தெரியுமா? எல்லாம் தண்ணி இல்லாம தான் இருக்கு. இல்லையா? குறுக்க போங்க. எதுக்கு பெரியாச்சு தெரியல. கடுக்கா கை வச்சிருக்காங்க. ஒரு பெண்ணானவள் ஒரு ஆடவனை பார்த்தால் வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க. தண்ணீர் சாப்பிடுங்க. தண்ணி சாப்பிடுங்க. கொஞ்ச நேரம் அவருங்க அவருங்க. சமைக்கிறேன் சமைக்கிறேன். சாப்பிடலாம் சாப்பிடலாம். நீர் மோர் சாப்பிட்டு தாகபானம் சாப்பிட்டு தாமிருந்து காத்தோட்டமா போங்க அப்படின்னு ஒரு பெண்களுடைய பழக்கம். எப்ப அப்ப அப்ப இப்ப இப்ப எந்த பழக்கமும் இல்லையே. இப்பெல்லாம் உடனே அவரை பார்த்தா எப்படி இவரை காண
அவனுக்கு எம்எல்ஏ ஆனா சாமி, ஒழுங்கா கேட்காத நேரத்துல நான் அஞ்சு எண்ணி வரேன், நீ ஏன் வேலை போறீங்க? எனக்கு வத்தலும் தொத்தலமா கிடைச்சது இந்த லாட்டி அடிச்ச மாதிரி நான் மாட்ட முழுக்க முழுக்க ஏறி மதுவில் விளையாடுற மாதிரி தான். நல்லா உருடாய் பத்து மல்லிகை பூவே குளிக்கிறத பார்க்கும் போது என் கண்ணம்மா என் கண்ணம்மா கோவணம் தான் அவருதாகி என்ன கோமல அவருதா? பார்க்கும்போது சாமி எங்கடா போட்டாரு? என்னால முடியலன்னா அதான் அவரு. இல்ல சாமி எங்க போட்டாரு? ஐயோ நீ என்ன உடந்து கட்டி பிடிச்சா அப்புறம் மாகையா நிக்குது. அதெல்லாம் ஆம்படாது 1000 மீன் கோய மாதிரி சேரவே உடனே நீ கலைச்சுதான் குடும்ப கலைக்கத்துல பெரிய ஆளு. நான் என்ன பண்றேன், என் வீட்லயே தங்குறது இல்லை. எனக்கு இந்த மாதிரி குறுக்கு வேலை தான் எனக்கு பிடிக்கும். குறுக்கு வேலை தான் ஓட்டுவான். அதனால இப்ப கண்டக்டரா போறாப்ல. அடுப்பா பதினாலே என்னை வந்து வெக்கமானா சூடு சுரணே அங்க தங்க. ஆமா எதுவே அவளுக்கு இல்லையா? இதெல்லாம் 1900 2020 வித்தாச்சு. பட்ட மரத்துல உடுமேறினால் எப்படி ஏறும்? பட 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 படன்னு போகும். ஒரு ஆளவரை பார்த்த உடனே பட்ட பட்டன்னு ஏறாளே. இன்னும் ஆம்பளை பார்த்ததே இல்ல. பார்க்கவே இல்லை. டேய் மாதவா, ஏனென்றால் இவ பெரியவருக்கு ஒரு சந்தேகம். என்ன ஏனென்றால் தாசியாக இருந்தால் நம் இடத்திலே பொன் பொருளை கேட்பாள். உண்மைதான். ரொக்க ரோஜனை தாசியா இருந்தா அதை தானே கேப்பா. அதான் வாங்குவாள். பணம் வாங்கணும், காசு வாங்கணும், பவுன் வாங்கணும், ஆடம்பரத்தை சம்பாதிக்கணும். உண்மை. தாசியா இருந்தால் சரி. இவள் அதுலயும் இல்ல சேப்பில்லை. சரி. ஏனென்றால் எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? இவள் பெண்ணா பேயா? இவ்வளவுதானே. சீக்கிரம் பார்த்தோம்.